மடவலை தேர்தல் தொகுதி மடவலை கல்வீட்டில் கம்பீரமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் அல் ஃபதாஹ் ஹிஃபுல் மத்ரசாவின் மாணவர் மன்ற ஆரம்பிக்கும் முகமாக முதலாவதாக கிராத் ஓத எமது அல் ஃபதாஹ் குர்ஆன் மத்ரசாவின் எம்.என். ஹன்ஃபா, ஏ.எம். ஆயிஷா ஆகியோரை அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க ذிக்ரக் الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك وإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையான் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, உமது நெஞ்சை உமக்காக நான் விரிவாக்கவில்லையா? உமது சுமையை உம்மை விட்டும் நாம் இறக்கிவிட்டோம். அச்சுமையானது எத்தகையது என்றால் உமது முதுகை முறித்து உமக்கு பல்வாகிவிட்டது. ஆகவே நிச்சயமாக கஷ்டத்துடன் பேசி இருக்கிறது. கிராத்தினை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை அதனை வழங்கி வைப்பதற்காக இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் எம்.ஏ.ஏ. ஆக்கில் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதாஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்றத்தில் இம்மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இம்மாணவர் மன்றத்தின் தலைவர் அவர்களும் உம்மாம் அவர்களும் மற்றும் எமது குர்ஆன் மதரசாவின் மாலிமா உட்பட சகல மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் ஃபதாஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்று வரும் மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளில் இம்மாதம் நடைபெற்றிருக்கக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் செய்து முடிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதவனாக எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை இறுதி வரை பார்த்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் எமது அல் ஃபதாஹ் குர்ஆன் மதரசா மென்மேலும் வளர்ச்சியை இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையை வழங்கி சென்ற செயலாளர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக மத்ரசா கீதம் அதனை வழங்குவதற்காக மாணவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீனினொளியும் வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். தீனினொளியும் வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம். மடவலை கல்வீட்டினிலே அல் ஃபதாஹ் மத்ரசாவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே. எழில் கொஞ்சும் தேன்துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். எழில் கொஞ்சும் தேன்துளியாய் சிட்டுகளாய் நாம் மலர்ந்திடுவோம். திருமையாம் நம் குர்ஆனை மனமிட்டு நாம் வாழ்ந்திடுவோம். நன்மையின் பால் நாம் நீண்டிடுவோம். அல்லாஹ்வே நீ எம்மை கருணை காட்டிடு ரஹ்மானே, கருணை காட்டிடு ரஹ்மானே. தீனினொளியும்
வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம் மடவலை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸாவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே அன்பு அண்ணல் நம் முஹம்மது நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம் அன்பு அண்ணல் நம் முஹம்மது நபி அவரின் தியாகத்தை போற்றிடுவோம் அதிக ஸலவாத் சொல்லிடுவோம் அதிக ஸலவாத் சொல்லிடுவோம் கண்மணியாய் நம் அண்ணல் நபி அவரின் செயலை போற்றிடுவோம் அவரின் செயலை போற்றிடுவோம் தீனொலியும் வீசிடுதே கல்வின் நாட்டங்கள் நிறைவேற மார்க்க அறிவை பெற்றிடுவோம் நன்மை செய்தே வாழ்ந்திடுவோம் மடவலை கல்வீட்டினிலே அல்-ஃபதஹ் மத்ரஸாவின் புகழ் எங்கும் பரவட்டுமே நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே நெஞ்சில் அமைதி நிலைத்திடுமே கீதத்தை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக உலுவின் சிறப்பு அதனை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் ஆர் யஹ்யா அவர்களை அழைக்கின்றோம். உலுவின் சிறப்பு வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதன் ஒழுக்கம் பற்றி கூறுவதற்காக சகோதரி எம்.ஆர். ஹவ்வா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு சாப்பிடுவது ஒழுக்கங்களை பற்றி கூற வந்துள்ளேன். சாப்பிடும் முன் இரு கைகளையும் கழுவ வேண்டும். சாப்பிடும் முன் பிஸ்மில்லா கூற வேண்டும். 3 விரல்களால் உண்பது மிகச் சிறந்தது. வலது கையால் சாப்பிட வேண்டும். மிகவும் சூடான உணவை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பின் விரல்களை சூப்ப வேண்டும். தட்டில் உணவு மீதமில்லாமல் வடித்து சாப்பிட வேண்டும். பேசாமல் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பின் அல்ஹம்துலில்லாஹ் கூற வேண்டும். சாப்பிட்ட தட்டை சுத்தமாக கழுவி வைக்க வேண்டும். வஸ்ஸலாம். சாப்பிடுவதன் ஒழுக்கம் பற்றி வழங்கி சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக நீர் குடிப்பதன் ஒழுக்கம் பற்றி கூறுவதற்காக சகோதரி ஐ.ஏ. மரியம் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பதன் ஒழுக்கங்கள்: வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, பிஸ்மில்லாஹ் கூறி குடிப்பது, 3 முறை சுவாசித்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. வஸ்ஸலாம். நீர் குடிப்பதன் ஒழுக்கம் பற்றி வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக இஸ்லாத்தின் திறவுகோல் என்ற தலைப்பிலான ஒரு ஹதீஸை அதனை கூறுவதற்காக சகோதரன் எஃப்.எஸ்.எம். முஹ்சி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் திறவுகோல்: கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலலுல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹு. திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு ஆகும். ஸலாம். இஸ்லாத்தின் திறவுகோல் என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு ஹதீஸை அதனை கூறுவதற்காக சகோதரன் எம்.ஐ.எம். முவாத் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவோம். قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الجمعة أفضل من صلاة فرد ب27 درجة.
ஜமாத்துடன் தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்ததாகும். வஸ்ஸலாம். ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு ஹதீஸ் அதனை கூறுவதற்காக சகோதரன் எம்.எஃப். வலீத் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷிரில் மஷாஈன ஃபீல் உலமி இலல் மஸ்ஜிதி பின்னூரி தம்ம யௌமல் கியாமத்தி. இருளில் அதிகமாக பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு பரிபூரண ஒளி கிடைக்கும் என சுபச்செய்தி சொல்லுங்கள். வசலாம். பள்ளியில் தொழுகையை நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பிலான ஒரு ஹதீஸை வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக பறவைகள் என்ற தலைப்பில் சில அரபு சொற்களை கூறுவதற்காக சகோதரி எம்.எஸ். அயானா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பறவைகள் புறா, ஹமாமத்துன் கோழி, தஜ்ஜத்துன் சிட்டுக்குருவி, உஸ்பூருன் காஅப், உராபுன் கலெ, சக்ருன் கிளி, பபுகாஉன் கொக்கு, லக்லத்துன் தாரா, பத்தத்துன் மயில், தாவூசுன் சேவல். தீனுக்கு வசலாம். பறவைகள் என்ற தலைப்பில் சிறப்பு அரபு சொற்களை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி ஆங்கில மொழி மூலம் கூறுவதற்காக சகோதரி சிக்ரா அவர்களை அழைக்கிறோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good habits. Get up early in the morning, brush your teeth twice a day, take a bath every day, exercise regular, eat healthy food, wash your hands before meal and after meal, study regular, always respect your elder, always speak truth. நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி ஆங்கில மொழி மூலம் வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக தொழுகை என்ற தலைப்பில் ஒரு உரை அதனை கூறுவதற்காக சகோதரி எம்.எஃப். ஷஹ்லா அவர்களை அழைக்கிறோம். சாலிஹா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிஹ்ராஜின் போது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அன்பளிப்பாக தொழுகை அமைகின்றது. அது மட்டுமின்றி தொழுகை இஸ்லாத்தின் கடமைகளில் இரண்டாவதாகும். தொழுகை இஸ்லாத்தின் கட்டாய கடமைகளாகும். தொழாதவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். அதேபோல் தொழுகையை நிறைவேற்றாதவர்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கியவாறு கருதப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையாகும். ஆகவே நாம் எமது உயிர் இருக்கும் வரை ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வஸ்ஸலாம். தொழுகை என்ற தலைப்பில் ஒரு உரையை வழங்கி சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஹஜ் பற்றிய ஆங்கில மொழி மூலமாக ஒரு உரையை அதனை வழங்குவதற்காக சகோதரன் எம்.என்.எம். பிலால் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். My dear respected Muallima and Muallim, I am here to speak about a very special journey in Islam. It's called Hajj. Hajj is the annual Islamic pilgrimage to the holy city of Mecca in Saudi Arabia. It's one of the 5 pillars of Islam and mandatory for all Muslims who are physically and financially able to undertake the journey at least once in their lifetime. Hajj takes place during the Islamic month of Dhul Hijjah. Hajj happens once a year during the Islamic month of Dhul Hijjah. It involves a series of rituals circumambulating the Kaaba,
standing at the plain of Arafat, and other symbolic actions that commemorate the actions of the Prophet Ibrahim and his family. Wassalam. ஹஜ் பற்றிய ஆங்கில மொழி மூலமாக ஒரு உரையை வழங்கிச் சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக காதுக்கு இனிமையான ஒரு கசீதாவினை அதனை வழங்குவதற்காக சகோதரிகளான ஹன்ஃபா எம் ஆயிஷா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையில்லா இறைவனே, எல்லோருக்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். மறை தந்த நாயனே, மஹமூதர் நேசனே, உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். பூமி என்பதே ஓர் பள்ளி வாசலே, கோடி ஜீவனும் அது தஞ்சமாகுமே. இணையில்லா இறைவனே, எல்லோருக்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். ஆதாரமே என்றும் நீதான் அல்லாஹ், உன் அன்புக்கு நிகரேது இறைவா. நீ அல்லவோ எங்கும் நிறைவானவன், துன்ப இருளையும் விளக்கிட வருவாய். இணையில்லா இறைவனே, எல்லோருக்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். மறை தந்த நாயனே, மஹமூதர் நேசனே, உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். ஆதான் நபி எங்கள் அன்பின் ரசூல், அதில் நீ தந்த பரிசு குறை நீக்கிடும் அருள் மறை ஒன்றுதான், உலகுக்கு சுடர் மிக விளக்கு. இணையில்லா இறைவனே, எல்லோருக்கும் ஒருவனே, கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ். மறை தந்த நாயனே, மஹமூதர் நேசனே, உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். உன் புகழ் பாடுகின்றேன் யா அல்லாஹ். அஸ்ஸலாம். அழகான ஒரு கசீதாவை வழங்கிச் சென்ற சகோதரர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக நான்காம் கலிமாவை பொருளுடன் வழங்குவதற்காக சகோதரன் எம் முகமது அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான்காம் கலிமா தய்யிப். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹி வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையுமில்லை. ஆட்சி எல்லாம் அவனுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்க செய்கின்றவன், மேலும் அவனே அனைத்தின் மீது வல்லமை பொருந்தியவன். அஸ்ஸலாம். நான்காம் கலிமாவை பொருளுடன் வழங்கி சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக உலுவின் ஃபர்லுகள் பற்றி கூறுவதற்காக சகோதரன் எம் அஃதல் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உலுவின் ஃபர்லுகள்: முதலாவது நியத்து வைத்தல், இரண்டாவது நியத்துடன் முகத்தை கழுவுதல், மூன்றாவது இரண்டு கைகளையும் உள்ளங்கை உட்பட கழுவுதல், நான்காவது நீரினால் முடியை மசூல் செய்தல், ஐந்தாவது இரண்டு கால்களையும் கழுவுதல், ஆறாவது மேற்கூறிய அனைத்தை ஒழுங்காக செய்து முடித்தல். அஸ்ஸலாம். உலுவின் ஃபர்லுகள் பற்றி வழங்கிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அரபு எண்ணிக்கையை கூறுவதற்காக சகோதரியான அக்ஷா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பர்: சிற்றொன் சைபர், வாஹிதன் ஒன்று, இஸ்னானி இரண்டு, சலாசத்தன் மூன்று, அர்பஅத்துன் நான்கு, ஹம்சத்துன் ஐந்து, சித்தத்துன் ஆறு, சபஅத்துன் ஏழு, சமானியத்துன் எட்டு,
9 அஷரத்துல் அரபு எண்ணிக்கையை கூறிச் சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக 3ஆம் கலிமாவை கூறுவதற்கு சகோதரன் MIM இல்மான் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3ஆம் கலிமா தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அல்லாஹ் தஆலா மிகவும் பரிசுத்தமானவன், வணக்கத்துக்குரியவன். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாரோ துணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வஸலாம். 3ஆம் கலிமாவை வழங்கிச் சென்ற சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அல்லாஹ் பற்றி கவிதையை கூறுவதற்காக சகோதரியான MFF ஹயா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு அல்லாஹு பற்றிய சிறு உரையாடல் பேச வந்துள்ளேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனே உலகிலுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன். அல்லாஹ் அருளாளன், அன்புடையவன். அவன் அறியாமல் எதுவும் நிகழாது. மரத்திலிருந்து விழும் இலை, அதன் எண்ணிக்கையை கூட அவன் அறிவான். வானம், பூமி, அதிலுள்ள அனைத்தையும் அவன் படைத்தான். அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடினால் ஆகட்டும் என்று கூறுவான், அது அப்படியே ஆகிவிடும். அல்லாஹ் எம்மை அழகிய தோற்றத்தில் படைத்துள்ளான். அல்லாஹ் எமக்கு தேவையான காற்று, உணவு, நீர் முதலான அனைத்தையும் தருகின்றான். எனவே நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சூரியனும் சந்திரனும் வானமும் பூமியும் மரம் செடி கொடிகளும் அல்லாஹுவை தூதிக் கொண்டிருக்கின்றன. அப்படியாகிய நாமும் சுபஹானல்லாஹ் அல்லாஹுவை புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அவனது ஞானப்படியே இயங்கட்டும். அப்படியாகிய நாமும் அல்லாஹுவை தூதிப்போம், அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை மாத்திரமே வணங்குவோம். நன்றி. வஸ்ஸலாம். அல்லாஹ் பற்றிய கவிதையை கூறிச் சென்ற சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த எமது மாணவர் மன்ற இறுதி நிகழ்வாக பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அதனை வழங்கி வைப்பதற்காக எமது அல்-ஃபத்ஹ் குர்ஆன் மதரசாவின் முஅல்லிம் PLM ஷஹீர் மௌலவி மனாரியா முஅல்லிம் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாணவர் மன்றத்திலையும் பரிசு கொடுக்கிறது. எதுக்காக வேண்டி பரிசு கொடுப்போம்? டெய்லி லீவ் எடுக்காம ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் குர்ஆன் மதரசா இருக்குமோ அந்த ஒவ்வொரு நாளும் லீவ் எடுக்காம யாரெல்லாம் எங்களோட குர்ஆன் மதரசாக்கு அப்படிதானே வாரீங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்க கிஃப்ட் தரோம். அதுல 3 மாசம் தொடர்ச்சியாக வந்தவங்களுக்குரிய கிஃப்ட் பரிசு இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல எக்ஸாம் நடக்குது. 3 மாசத்துக்கு ஒரு முறை எக்ஸாம். அதுல மார்ச் மாசம் 3ஆம் மாசம் எக்ஸாம்ல 1ஆம் இடம் வந்தவங்களல்ல, அனைத்து பாடங்களிலும் A எடுத்தவங்களுக்கு மாத்திரம்தான் கிஃப்ட் வழங்கப்படும். அனைத்து பாடங்களிலும் A எடுத்திருக்கணும் கிஃப்ட் கிடைக்கணுமாக இருந்தால். 1ஆம் இடம் வந்தவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காது. A எல்லா பாடத்திலையும் யாரெல்லாம் எடுத்திருக்கிறீங்களோ அவங்க 2ஆம் இடமாக இருக்க சான்ஸே இல்லை. 1ஆம் இடம் தான் வருவாங்க. அப்படிப்பட்ட A எடுத்தவங்களுக்கு தான் நாங்க இந்த இடத்துல கிஃப்ட் கொடுக்க இருக்கிறோம். அதே போல இன்னும் ஒன்று நாங்க சொல்லிதான், பள்ளிக்கு வந்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறது. அதுல ஆக குறைஞ்சது 25 A எடுக்கப்பட்டிருக்கணும். எடுத்திருந்தால் அவர்களுக்கும் நாங்க கிஃப்ட் கொடுக்கிறதாக சொல்லியிருந்தோம். அந்த அமைப்புல முதலாவதாக பரிசில்களை வழங்க போறது எக்ஸாம்ல பரீட்சையில
மார்ச் மாசம் நடந்த பரீட்சையில நாங்க இன்னும் யாருக்கும் ரிப்போர்ட் ஷீட்டும் தரலன்னு நினைக்கிறேன். தரல தானே? தரல. ரைட். மார்ச் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் ரிப்போர்ட் ஷீட் திங்கட்கிழமை கிடைக்கும். திங்கள் இல்லாட்டி செவ்வாய் புதன் மாதிரி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். மார்ச் மாச பரீட்சையில முதலாவது இடம் வந்து எல்லா பாடங்களிலேயும் ஏ எடுத்த மாணவிகள் 3 பேர் இருக்கிறாங்க. முழு குர்ஆன் மதரசாவிலும் 3 பேர் இருக்கிறாங்க. அதுல முதலாவது மாணவர் ஒருத்தர் இருக்கிறார். முதலாவது வகுப்பு மாணவர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவன். அவருக்குரிய பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி எமது குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா அவர்களை நாம் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். பரிசில்களை வழங்கி செல்வதற்காக வேண்டி, எடுத்துச் செல்வதற்காக வேண்டி முதலாவது வகுப்பு மாணவன் AM அம்மார் அவர்களை நாம் இந்த இடத்துக்கு வருமாறு அழைக்கின்றோம். அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை அடைந்து கொண்ட மாணவன் AM அம்மார் அவர்களை நாம் அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அதே போல இரண்டாவது வகுப்பில் எந்த மாணவர்களும் அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று மூன்றாவது வகுப்பிலும் அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. நான்காவது வகுப்பில் 2 மாணவிகள் இருக்கிறார்கள். 2 மாணவிகள். அதில் முதலாவதாக IA மரியம் அவர்களை நாம் அழைக்கின்றோம். IA மரியம் அவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவி. பாருங்கள். அல்லாஹு அக்பர். அதே போன்று அதே வகுப்பு இன்னும் ஒரு மாணவி MR ஹவ்வா அவர்களையும் நாம் இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். அனைத்து பாடங்களிலும் ஏ இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவி. அல்லாஹு அக்பர். அடுத்து பரிசில்கள் வழங்கப்பட இருப்பது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற அந்த 3 மாதங்களிலும் எனது குர்ஆன் மதரசாவுக்கு எந்த ஒரு விடுமுறையும் எந்த ஒரு லீவும் எடுக்காமல் தொடர்ச்சியாக வந்த மாணவிகளுக்குரிய பரிசில்கள். அதில் முதலாவது வகுப்பு மாணவர்களில் எவரும் தொடர்ச்சியாக வரவில்லை என்பது தான் இந்த இடத்தில் கூற வேண்டும். இரண்டாவது வகுப்பு மாணவிகளில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு மாணவன், ஒரு மாணவி. 3 மாதங்களும் தொடர்ச்சியாக விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவனின் முதலாவது மாணவன் MN அப்துல் முஹ்சி அவர்களை நாம் அழைக்கின்றோம். விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்கள் என்ற பட்டியலில் பாருங்கள். தொடர்ந்து 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் விடுமுறை எடுக்காத மாணவன். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக அதே வகுப்பை சேர்ந்த 2வது வகுப்பை சேர்ந்த மாணவி MN ஆசியா அவர்களையும் நாம் அழைக்கின்றோம். ஆசியா. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக 3வது வகுப்பு மாணவிகளில் யாரும் தொடர்ச்சியாக வரவில்லை. 4வது வகுப்பிலும் யாரும் தொடர்ச்சியாக வந்தது இல்லை. 5வது வகுப்பு மாணவர்களில் 3 பேர் இருக்கிறார்கள். 5வது வகுப்பு மாணவர்களில் முதலாவதாக தொடர்ந்து 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வந்தவர்களில் ஒரு மாணவன் NP ஃபஹ்மி அவர்களை நாம் எடுத்துக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து 3 மாதங்களும் வந்த மாணவன். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக புதிதாக சென்ற மாணவர் மன்றத்தில் சேர்க்கப்பட்ட மாணவர்களில் 2 பேர்கள் இருக்கிறார்கள். சென்ற மாணவர் மன்றத்தில் சேர்க்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும், இன்றைய குர்ஆன் மதரசா நாள் வரைக்கும் விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அதாவது புதிய மாணவர்கள். அவர்களில் முதலாவதாக M.R. அபியத் ருஷ்டான். M.R. அபியத் ருஷ்டான் அவர்களை நாம் அழைக்கின்றோம், அவர்களுக்குரிய பரிசீல்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அவர் இன்று சமூகம் அளிக்கவில்லை. அதனால் அடுத்த மாணவன் T.R. விஷால் அவர்களையும் நாம் அழைக்கின்றோம், அவருக்குரிய பரிசீல்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. மதரசாவுக்கு சேர்ந்ததிலிருந்து இதுவரைக்கும் லீவ் எடுக்காத மாணவன். அல்லாஹு அக்பர். அதே போன்று இன்னும் ஒரு பரிசில்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஒரு வக்து கூட விடுபடக்கூடாது. அதான் சொல்லி இகாமத் சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து சுன்னத் தொழுவதற்கு பின்னால் மார்க் பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிபந்தனை. அந்த நிபந்தனைக்குட்பட்டு ஆக குறைந்தது 25 ஏகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் பரிசில்கள் பெறுவதற்கான ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு 25 ஏகளை எடுத்து பிப்ரவரி மாதம் 25 ஏகளை எடுத்த ஒரு மாணவன், அவருக்குரிய பரிசில்களும் இங்கே தயாராக இருக்கின்றது. அந்த மாணவனாகிய M.N. முஹம்மத் அவர்களை நாம் அழைக்கின்றோம், அவருக்குரிய பரிசில்களை பெற்று செல்வதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். மார்ச் மாதத்தில் யாரும் தொழுகைக்கு 25 எடுத்தவர்கள் இல்லை. ஏப்ரல் மாதத்திலும் இல்லை. இப்ப பரிசில்கள் யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ அவங்களுக்கும் தான், ஏனைய எல்லா மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், தொடர்ச்சியாக குர்ஆன் மதரசாவுக்கு வாங்க. தொடர்ச்சியாக குர்ஆன் மதரசாவுக்கு வாங்க. லீவ் எடுக்க வானா, விடுமுறை எடுக்காம வாங்க. விடுமுறை நாங்க தருவோம். விடுமுறை லீவ் என்ன செய்வோம்? நாங்க தருவோம். பெருநாளைக்கு லீவ் விடுமுறை தருவோம். கலண்டர்ல போய நாள் வந்தால் விடுமுறை லீவு நாள் தான். சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான். எங்க போறண்டாலும் பரவாயில்ல, என்ன லீவ் எடுக்கிறண்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் இந்த நாட்கள்ல எடுத்துக்கோங்க. ஏனைய நாள்ல நீங்க லீவ் எடுக்காம குர்ஆன் மதரசாவுக்கு வந்தால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? கிஃப்ட் கிடைக்கும். அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் யார் யார் கிஃப்ட் எடுப்பீங்க? இதுல யார் எடுப்பீங்க? ரைட், நல்ல பிள்ளைகள் எல்லாரும், மாஷா அல்லாஹ். ரைட், எல்லாரும் கையை கீழே போடுங்க. எல்லாரும் கிஃப்ட் எடுக்கணும். எல்லாரும் முஅல்லிம்ட கையால என்ன செய்யணும்? எல்லாரும் கிஃப்ட் எடுக்கணும். எடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? ரைட், லீவ் எடுக்காம வரணும். தார பாடங்களை நல்லா பாடமாக்கணும். எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இடம் வரும். வேற என்ன செய்யணும்? உடுபடாம தொழணும். இது மிக முக்கியமானது. தொழுதாத்தான் எங்களுக்கு பாடம் மனசுக்குள்ள வரும். தொழுதாத்தான் என்ன செய்யும்? பாடம் மனசுக்குள்ள வரும். அப்ப மனசுக்குள்ள பாடம் வரணும்டா வீட்டுல நீங்க உங்களோட உம்மாவோட சேர்ந்து பாப்பாவோட சேர்ந்து என்ன செய்யணும்? ஓதனும் தொழணும். ஓதனும் தொழணும். எல்லாரும் தொழுற நல்ல பிள்ளை. பள்ளிக்கு வந்து தொழுறவங்க நேர காலத்தோட வாங்க. காமத் சொல்வதற்கு முன்னால வாங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சுன்னத் தொழுங்க. சுன்னத் தொழுதுக்கு பின்னால மார்க் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ரோங்குலும் என்றது தான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அறிவுறுத்தல். அந்த வகையிலே பரிசில்களை வழங்கி சென்ற முஅல்லிமா அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாணவர் மன்றத்தின் பரிசில்கள் நிகழ்வு முடிவடைந்து விட்டது. இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசில்களை வழங்கி சென்ற முஅல்லிம் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்த நிகழ்வாக நன்றியுரை, அதனை வழங்கி வைப்பதற்காக
இம்மாணவர் மன்றத்தின் செயலாளர் MAA ஆக்கில் அவர்களை அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மாணவர் மன்றத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் முஅல்லிமா உட்பட சகல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அல் ஃபதஹ் குர்ஆன் மதரசாவின் மாதாந்தம் நடைபெற்றிருக்கக்கூடிய மாணவர் மன்ற நிகழ்ச்சிகளை இறுதி வரை அழகாக செய்து முடிக்க உதவி செய்த அல்லாஹுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த மாணவர் மன்றத்தை சரியாகவும் முறையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் என்றும் எங்களோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்ததும் எங்களது எல்லா விடயங்களிலும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஅல்லிமா அவர் இருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது சிறார்களின் நிகழ்ச்சிகளை பார்க்க இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக மாணவர் மன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளும் நிறைவேற்றன. இறுதியான இனிதே சலவாத்துடன் இனிய மன்றம் நிறைவு பெறுகின்றது. சலவாத்தினை கூறுவதற்காக உகாஷா அவர்களை அழைக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க.